ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே இந்த வீடியோ வந்து நாங்க யுஎஸ் எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறதா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க கனடாலேருந்து யுஎஸ் போம்போது டெல்டா ஏர்லைன்ஸ் மூலமா டெட்ராய்ட் வழியா போனோம். டெட்ராய்ட் எங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு யுஎஸ்ல இருக்கு. எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. யுஎஸ்ல இருக்கா? இல்ல கனடால இருக்கா? அப்படின்னு. ஏன்னா யுஎஸ்ல என்னென்ன ஊர்ல இருக்குலாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து சினிமால பார்த்தா தெரியும் வச்சுக்கோங்களேன். உத்தம் புத்திரன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில வந்து விஎக்ஸ்எஸ் ஒரு காமெடி இருக்கும். வாஷிங்டன் டிசி அந்த மாரி ஒவ்வொரு சில ஊர்ல தான் தெரியும். டெட்ராய்ட்ங்கிறது எனக்கு ஒரு புதுசா இருந்தது. ஸோ அங்க போயிட்டு கொஞ்சம் அங்க வெதர் வந்து ரொம்ப ஸ்னோ இல்லாம ஓகேயா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் நாங்க வெளிலலாம் போல. ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்தே பார்த்தோம். ஸோ ஃபைனலா வந்து நாங்க சேஃபா கீழ இறங்கியாச்சு. எங்கள சேஃபா லேண்ட் பண்ணிட்டாங்க. எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடாக்கு வந்திருக்கோம். ஃப்ளோரிடால எங்க அப்படின்னா, டேம்பா. ஃப்ளோரிடாக்கும், கனடாக்கும் அப்படியே டோட்டல் வெதர் சேஞ்சு. கனடால வந்து -16 இருந்தது. ஃப்ளோரிடா வந்து +20 அபோவ் அப்படி இருந்தது. ஹோட்டல்லேருந்தே எங்கள பிக்கப் பண்றதுக்காக வேன் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து திருப்பி ஹோட்டலுக்கு சேஃபா வந்தாச்சு. ஆம். நாங்க ட்ராவல் பண்ண அன்னைக்கு என்னோட பர்த்டே கூட. ஸோ வந்து அன்னைக்கு எக்ஸைட்டடா இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பி. நாங்க வந்து எந்த ஹோட்டல் வந்திருக்கோம் அப்படின்னா, ரமடா. அங்க வந்து பூல் இருந்தது, ஜிம் இருந்தது. ஸோ ரொம்ப கியூட் நல்லா இருந்தது. நாங்க வந்து டேம்பா வந்து உள்ளக்க வந்து ஏரியாலாம் சுத்தி பார்க்கும்போது அப்படியே வந்து லைக்ஸ் துபாய் மாரி இருந்தது. நாங்க துபாய் ஒரு தடவ போயிருக்கோம். எனக்கு துபாய்க்குள்ள போன ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா வந்து பாம் ட்ரீஸ் நெறைய இருந்தது. அதனால தான். ஸோ நைட்டு வந்துட்டு நாங்க பக்கத்துல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணி கிளம்பலாம். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. ஸோ நாங்க வந்து ஒரு கார் புக் பண்ணிக்கிட்டோம். கிளம்பி போறதுக்கு. ஒரு பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கிளம்புனோம். போற வழி எல்லாமே அப்படியே வந்து ட்ரீஸ் நெறைய இருந்தது. பாம் ட்ரீஸ் இருந்தது. மேக்ஸிமம் வந்து பாம் ட்ரீஸ் தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கே ஊரு. சூப்பரா இருந்தது. வெதரும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியாலருந்து 1 வீக் தான் வந்து கனடால இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாங்க யுஎஸ் வந்துட்டோமா, எங்களுக்கு வந்து கனடாக்கு வரும்போது வெதர் ரொம்ப கோல்டா இருந்தது. எங்களுக்கு திருப்பி இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் பேபிஸ் ஆல்சோ வெரி ஹாப்பியா இருந்தாரு. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு ஜாக்கெட் எதுவும் போடாம. ஸோ நாங்க இப்ப எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னா வந்துட்டு, கிளியர் வாட்டர் பீச் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஹோட்டல்ல இருந்து கிளியர் வாட்டர் டவுனுக்கு வந்தோம். அது ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. அப்புறம் அங்கருந்து ஒரு பஸ் ட்ராவல் இருந்தது. கிளியர் வாட்டர் பீச்சுக்கு வரதுக்கு. ஏன்னா இங்க வந்தா கார் பார்க்கிங் இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்க டவுன்லயே நிப்பாட்டிட்டு தான் இங்க வந்தோம். பீச் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்போதுமே எல்லா ஊர் மாதிரியுமே. சூப்பரா இருந்தது. இங்க உள்ளக்க வந்து பார்த்துட்டு என்ன சர்ப்ரைஸ் அப்டின்னா, ஒயிட் சாண்டு. ஆஹா! இது என்ன ஒயிட் சாண்ட் நல்லா இருக்கே! ஆனா வீடியோல பார்க்க அவ்ளோ தெளிவா தெரியல. ஆனா நாங்க வந்து சன்ஷைனுக்கும் நேரடியா பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. என் பொண்ணு சொன்னா, "எம்மா கோலமாவு மாரி இருக்குமா" அப்படின்னு. கோலப்பொடி இருக்கும்ல, அந்த மாரி இருக்குமா அப்படின்னு சொன்னா. சீரியஸ்லி அப்படிதான் இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஆனா நாங்க நெறைய வீடியோஸ்லாம் எடுக்கல. இவங்கள வச்சுட்டு வீடியோஸ் எடுக்க முடியல. ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே அங்கருந்து நாங்க கெளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்க போனோம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து ஒரு ஹோட்டல் சாப்பிட போனோம். எங்களுடைய ஃபேமஸான ஹோட்டல் கோல்டன் கொரல். அதாவது வந்துட்டு பஃபே மெத்தட்ல இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டலு. இவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹை சேர்ல உட்காந்தான். பரவால்ல நல்லா உட்காந்துக்கிட்டான் அமைதியா. எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து எங்க போனோம் அப்டின்னா, நாங்க ஹோட்டல்லே தான் இருந்தோம். ஹோட்டல்ல பூல் இருந்துச்சுல்ல. ஸோ அங்க போயிட்டு எல்லாம் ப்ளே பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, 2வது நாள் வந்து அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. பட் வாட்டர் செம்ம கோல்டா இருந்தது. நாங்கலாம் பண்ணல. தம்பி வச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ என் பொண்ணு மட்டும் ஸ்விம்மிங் பண்ணிட்டு, திருப்பி ரிட்டர்ன் ரூம்க்கே வந்தாச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் டே வந்த அன்னைக்கு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம்ல. அப்போ வந்து அங்க ஒரு குக்கீஸ் குடுத்தாங்க. அந்த குக்கீஸ்குள்ள ஒரு பேப்பர்ல வந்து ஒரு லெட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஞாபகம் வந்துருச்சு. ஃபார்ச்சூன் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்தனால என்னடா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பிரிப்பேன். எனக்கு சண்டை வந்துச்சு. கடைசில இவரு தான் பிரிப்பேன்னு பிரிச்சாரு. சரி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். எமோஷன்ஸ் கேன் பி ஸ்வீட் அண்ட் சோர். ஸோ கேன் யூ மீல். நெக்ஸ்ட் டே வந்து செம்ம ரெயினு. அதனால நாங்க எங்கேயுமே போகல. ரொம்ப பிளானும் பண்ணல. ஃப்ளோரிடால சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய பிளேஸஸ் இருக்கு. டூரிஸ்ட் பிளேஸ்ன்னே சொல்லலாம். நாங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்டின்னா வந்து, எங்க ஹோட்டல் பக்கத்திலேயே வந்து இன்டர்நேஷனல் பிளாஸான்னு சொல்லிட்டு ஒரு மால் இருந்தது. நல்ல பிக் மாலா இருந்தது. நாங்க உள்ளுக்க போனோனே வந்து லெஃப்ட் சைடு ஒரு கிட்ஸ் ஏரியா இருந்துச்சு. அத பார்த்தோனே அங்க ஸ்டாப் ஆயிட்டோம். ஃப்ளோரிடால வந்து இன்னும் மியாமி பீச் இருக்கு. யுனிவர்சல் ஸ்டுடியோ, டிஸ்னிலேண்ட், சீ வேர்ல்ட் அப்படின்னு இன்னும் நெறைய பிளேஸஸ் இருக்கு சுத்தி பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பா ஃப்ளோரிடா வந்தீங்கன்னா, இங்கலாம் போயிட்டு வாங்க. நாங்க ஏன் போல அப்டின்னா, கிட்ஸ
வச்சுட்டு நாங்கள் போகிறதுக்கு ஜாலியாக இருக்க முடியுமா, இல்லை போதுமான டைம் கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அதனால் நாங்கள் அங்கெல்லாம் போகல இந்த தடவை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். நாங்க வேற எங்கெல்லாம் போனோம் அப்டின்னா வந்துட்டு, நாங்க வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் குசைன் ட்ரை பண்ணலான்னு நெனைப்போம். ஸோ, அதனால வந்து நாங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஹோட்டல், அதுக்கப்புறம் அமெரிக்கன் குசைன் அந்த மாதிரி தான் நாங்க நெனச்சோம். அதனால நாங்க வந்து சிசி பீஸா போனோம். அ தென் அமெரிக்கன் சாப்பாடு வந்து கோல்டன் கோரல். அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் கார்டன் இட்டாலியன் ஸ்டைல் நல்லாருக்கும். ஆலிவ் கார்டன் வந்து கேனடால ஆல்பர்ட்டா சைடு தான் இருக்கு. நாங்க ஒன் டைம் சம்மருக்கு போயிருந்தோம். அப்ப எங்க ரிலேட்டிவ்ஸோட போயிட்டு வந்திருந்தோம். இங்க மான்ட்ரியல், டவுன்டவுன் அப்படி இல்ல. ஸோ இங்க ஃப்ளோரிடா இருந்தது ஆலிவ் கார்டன். அதுவும் எங்க ஹோட்டல் பக்கத்திலேயே இருந்தது. ஸோ வந்து போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது நாங்க ஹோட்டல்ல இருந்தோம்ல, அப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ் வந்துட்டு வாஃபல்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கும்போது இது வந்துச்சு. டெய்லியும் வந்து யோகர்ட், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், கப் கேக், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெட், சீரியல், அதுக்கப்புறம் வந்து மெயினா காஃபி, டீ அந்த மாரி எல்லாமே வச்சிருந்தாங்க. கிரீன் டீ அந்த பாக்கெட்ஸ் மட்டும் இருந்தது. அ இது கொஞ்சம் 2 நாள் சாப்பிட நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் போரிங் அடிக்கிற மாரி இருந்தது. அப்பந்தான் வந்து வேஃபல்ஸ் வச்சாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோரிடா வீக்கெல்லாம் இப்படி தான் போச்சு. அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கிளம்பி கனடாக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கனடா வீடியோ போடுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.